நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் காவி உடையுடன் பிச்சை எடுத்து போராட்டம். புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுவை காரைக்கால் ஒன்றிணைந்த போராட்ட குழுவை அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல கட்ட போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்படும் என சட்டசபையில் அறிவித்தும் பணி வழங்கவில்லை. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 சம்பளம் மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் திரண்டு காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். ஊழியர்கள் சிலர் காவி உடை அணிந்து அவ்வழியே சென்றவர்களிடம் தட்டேந்தி பிச்சை எடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி போராட்டம் நடத்தினர். போராட்டம்